ரிச் பீப்புள் பைஸ் பிராண்ட் ஃபார் வேனிட்டி, புவர் பீப்புள் பைஸ் பிராண்ட்ஸ் ஃபார் செக்யூரிட்டி. பொருளோட பிராண்ட் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ரெண்டாவது பிராண்ட் வந்து அது ஒரு பெருமை. பிராண்ட் வந்து ஒரே நாளில் வந்து நம்ம வந்து பிராண்டிங் நடந்துராது. இட் வில் டேக் டைம். நீங்கள் இது வரைக்கும் கமாடிட்டியில் இருக்கிறீங்க அல்லது கமாடிட்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட்டை எப்படி பிராண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ரீசெண்டாக நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் கேட்கும்போது வந்து அதில் சிவகுமார்னு சொல்லிட்டு ஃபார்மர் சிஇஓ ஆஃப் பெப்சி அண்டு நோக்கியோ அவர் ஒன்று சொல்லியிருந்தார் பிராண்டை பற்றி. ரிச் பீப்புள் பைஸ் பிராண்ட் ஃபார் வேனிட்டி, புவர் பீப்புள் பைஸ் பிராண்ட்ஸ் ஃபார் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக எனக்கு வந்து அது பட்டுச்சு. ஏன் அப்படின்னா வந்து அதாவது வேனிட்டி அப்படின்னா வந்து பெருமை அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது வந்து ரிச் பீப்புள் வந்து இந்த பிராண்டை வந்து எதுக்காக வாங்குவாங்க? ஏன்னா அவங்க பிராண்டை வாங்கி எல்லாத்துக்கிட்டையும் ஷோகேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பொருளை வாங்குவாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், கார்ஸு, மெர்சிடிஸ் பென்ஸு, BMW இதெல்லாம் வந்து ரிச் பீப்புள் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு சேஃப்டி இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது. அது வந்து ஈவன் மினிமம் 20 lakhs காரில் கூட அந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் அது 50 lakhs crore போட்டு வாங்குறாங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு ஷோகேஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வேனிட்டி மெட்ரிக்ஸ். நம்ம வந்து ஆப் இன்ஸ்டால்லே வந்து நாங்கள் இப்போ இது ஆப் இன்ஸ்டால்லாம் பார்க்கும்போது வந்து வேனிட்டி மெட்ரிக்ஸ் நிறையா இருக்கும். எவ்வளோ டவுன்லோட் ஆச்சு, எவ்வளோ வந்து டெய்லி ஆக்டிவ் யூஸர்லாம் பார்ப்போம். பட் ஆனால் ரெவன்யூவை பார்க்கல அப்படின்னா அது வெறும் வேனிட்டின்னு போயிடும். பெருமைக்கு நான் வந்து 1 crore டவுன்லோட்ஸ் அல்லது வந்து 10 million டவுன்லோட்ஸு, 100 million டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஆக்சுவலாக கம்பெனி ரெவன்யூ மேக் பண்ணாதான் அதில் வந்து ரியல் மீனிங் இருக்குது. ஸோ அப்போ ரிச் பீப்புள் பைஸ் பிராண்ட்ஸ் ஃபார் வேனிட்டி. அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து புவர் பீப்புள் வந்து அந்த பிராண்ட்ஸை வந்து பை பண்ணுறது ஃபார் செக்யூரிட்டி. ஏன்னா பிராண்ட்ஸ் வந்து ஒரு பொருளோட பிராண்ட் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஏன்னா அது வந்து அதில் குவாலிட்டி இருக்கும், கரெக்டாக ஒர்க் ஆகும், நாளைக்கு வந்து சேல்ஸ், அதாவது ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் சப்போர்ட்டு, கஸ்டமர் சப்போர்ட்டு, ஸோ இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது அந்த பிராண்ட் கொடுக்குற கான்ஃபிடென்ஸு. அதனால் வந்து புவர் பீப்புள் பைஸ் பிராண்ட் ஃபார் செக்யூரிட்டி. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது வந்து நம்மளுடைய பிஸ்னஸில் நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர முடியும். ஸோ இப்போ பிராண்ட் இருந்தது அப்படின்னா நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது, உங்களை வந்து கீழே போக விடாது, காம்படிஷன்லேருந்து அவே பண்ணணும், ப்ரைஸ் மார்ஜினை வந்து உங்களால் வந்து நீங்கள் வந்து மற்றவங்களோட மார்ஜின் அதிகமாக வச்சு பண்ண முடியும். ஸோ அப்போ ஏன் மெர்சிடிஸ் பென்ஸ் அவ்வளோ இதுக்கு விற்கிது? அந்த பிராண்ட் கொடுக்குற கான்ஃபிடென்ஸு. ரெண்டாவது பிராண்ட் வந்து அது ஒரு பெருமை, வேனிட்டி. நான் பிராண்டை வச்சுக்கிறது, நீங்கள் அது வந்து ஒரு ஷர்ட்லேயே ஆகட்டும் அல்லது வந்து ஒரு வாட்ச்லேயே ஆகட்டும், ஸோ எல்லா இதுலேயுமே வந்து நீங்களே வந்து நிறையா வந்து உங்களுடைய பர்ச்சேஸ் பிஹேவியரை பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து பிராண்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு தெரியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய பொருளையும் வந்து நம்ம வந்து பிராண்ட் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு பிராண்ட் பண்ண கற்றுக்கணும். பிராண்ட் பண்ணி சேல் பண்ணுனா காம்படிஷன்லேருந்து அவே ஆகலாம். ஏன்னா வந்து இந்த பீட்டர் தீல் வந்து 0 to 1 புக்கில் சொல்லுவார். ஸோ நீங்கள் மோனோபொலியாக இருக்கணும்னா ஒரு 4 ஃபேக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மோஸ்ட்லி ஆன் டெக் பிஸ்னஸில் ப்ரொப்ரையட்டரி டெக்னாலஜி, நெட்வொர்க் எஃபெக்ட்ஸு, எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலு, பிராண்டிங். ஸோ இப்போ பிராண்டிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மோனோபொலி நோக்கி வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். மோனோபொலிங்கும் போது நீங்கள் டோட்டல் மார்க்கெட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ப்ரைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அப்போ ஹையஸ்ட் மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இது எல்லா இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது பிராண்டோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்கள் பொருளுக்கு எப்படி வந்து பிராண்டிங் பண்ணலாம், ஜஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறதெல்லாம் பிராண்ட் கிடையாது. லாங் டேர்ம், அதாவது ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது. இங்கே வந்து ஒரு பொருளை நம்பி வாங்கினோம்னா அது தப்பாயிடாது. அப்படியே ஒரு தப்பான பொருள் வாங்கினாலும் நம்ம ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிடலாம் அல்லது வந்து ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துறது. பிராண்ட் வந்து ஒரே நாளில் வந்து நம்ம வந்து பிராண்டிங் நடந்துராது. இட் வில் டேக் டைம், இட்ஸ் ஓன் டைம்னா அதை வந்து அதுக்குன்னு வந்து ஒரு 10 வருஷம் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அதை வந்து ஷார்டன் பண்ண முடியும். பட் அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட்டிங், இது எல்லாமே ப்ரொமோஷன். அதே சமயத்தில் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது சேல்ஸ் சப்போர்ட்டு, ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட்டு, குவாலிட்டி, கஸ்டமர் கேரு, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கண்டினியூஸாக கரெக்டாக பண்ண பீப்புள் ஹாவ் த கான்ஃபிடன்ஸ் ஆன் தி பிராண்ட். ஸோ நீங்கள் இது வரைக்கும் கமாடிட்டியில் இருக்கிறீங்க அல்லது கமாடிட்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட்டை எப்படி பிராண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பிஸ்னஸை அடுத்த கடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். தேங்க்யூ.